திமுகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க வந்து பணம் அங்க வந்து பிரதான விஷயம் கிடையாது. ஓகே. அடுத்தடுத்த தலைவர்களை அங்க உருவாக்கணும். கட்சி இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி இருந்தா தான் நீங்க அடுத்த பணங்கிற கட்சி ஒரு ஸ்ட்ராங்கா தான் நீங்க பணம் சம்பாதிக்க முடியும். அப்ப அடுத்த ஒரு 10 மாசம் இருக்கு. இந்த 10 மாசத்துல என்னன்னா, திட்டங்களை நிறைவேற்று. பாத்தீங்கன்னா, இப்ப அமைச்சர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒரு மறைமுகமா ஒரு உத்தரவு போட்டுருக்காங்க. அந்தந்த தொகுதிகள்ல போய் என்னென்ன திட்டங்கள்லாம் பெண்டிங்ல இருக்கு பூரா எடுத்து வேலையை பாருங்க. எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையும் கூப்பிட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு பகுதிக்கா போய் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்பயே. பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து நான் அவர் லிஸ்டே கொண்டு போறாரு. போய் மேடையில பேசிட்டாரு. நான் தேர்தல் வாக்குறுதி எல்லாம் கொடுத்தேன். இதெல்லாம் பெண்டிங் இருக்கு. இந்த இடத்துல பஸ் ஸ்டாண்ட் வரணும்னு சொல்லிச்சு. பஸ் ஸ்டாண்ட் மட்டும் பேலன்ஸ். மீன் மார்க்கெட் வருது. மீன் மார்க்கெட் வந்து அடுத்த மாசத்துல பண்ணிடுவோம். வேற ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு ஓப்பனாக வந்து இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சு. எல்லாம் தெரியும். இதெல்லாம் போய் நீங்க அடுத்து ஓட்டு கேட்க போறப்ப எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறது தெரியும். அதை சரி செய்யக்கூடிய வேலையை வந்து திமுக இறங்கி செய்யும். இருந்தாலும் கூட திமுகவுக்கு எதிரான ஒரு வாக்கு விழுகத்தான் செய்யும். ஆனா அதுக்கு வந்து கேரி பண்றதுக்கு சரியான ஆள் இல்ல. அதுதான் வந்து விஜய் கொஞ்சம், நாம் தமிழர் கொஞ்சம் வாங்குவாங்களே தவிர, ஆனா பெரிதளவுல அவங்களால வந்து அந்த வாக்குகளை வந்து சிதறடிச்சிட முடியாது. அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இங்க இருக்கிறதுனால திமுக ஒரு சேஃபான ஒரு ஜோன்ல போயிட்டு இருக்கு.